வணக்கம் நண்பர்களே. இந்த குளுக்கோமீட்டர்ஸ் அப்புறம் இந்த பிபி பார்க்குற மிஷின் கண்டிப்பாக ஒவ்வொரு பேஷண்ட் வீட்லையும் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ கரெக்டாக ஒரு 13-14 இயர்ஸ் கடந்த ஒரு 15வது வருஷத்தை நோக்கி இந்த மருத்துவத்துறையில் என்னோடய யூஜி காலம்லாம் சேர்த்தா ஒரு 20 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்கலாம், ஒரு மருத்துவமனையில் இருக்கலாம், ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிஸில் நிறைய மனிதர்கள் புழங்குற இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதர் வீட்டில் இருந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போது நான் பிரியாணி சாப்பிட்டேனே, இப்போ எவ்வளோ சுகர் இருக்குன்னு பார்க்கலாமா? படப்படன்னு இருக்குது, இப்போ எப்படி பிபி பார்க்கலாமா? இந்த உடம்பு வந்து ஆங்ஸைட்டி, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனுக்கு இணங்குறது. அதாவது நாய், நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, நாய் உங்களை விரட்டுது, அப்போ என்ன உங்களுக்கு கேஷுவலாக இருக்கும்? முடியலாம் நிற்கிறது இல்லையா, ஒரு பதட்டம் வரது இல்லையா, படப்பட போகிறது, அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகிடும். எப்படி ஸ்மோக்கிங், இந்த ஹான்ஸு, கஞ்சாக்கெலாம் அடிக்ஷன் ஆகுதோ அதுபோல் ஒரு அடிக்ஷன் இது வரும். ஸோ இதனாலேயே வியாதிகள் பெருக ஆரம்பிக்கும். நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஏன்பா வந்தீங்கன்னா சுகர் திடீர்னு 300 காட்டுச்சு சார், அதான் டாக்டரை பார்க்க வந்தேன். பிபி திடீர்னு 170-90 காட்டுச்சு. ஒரு பிபி நீங்கள் ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரே பிபி எல்லா நேரமும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அதனால் தனி மனிதன் இந்த குளுக்கோமீட்டர் பிபி மிஷின் வாங்குறது அவங்களுடைய விருப்பம் தான். அது நீங்கள் உங்கள் விருப்பம். இருந்தாலும் ஒரு மருத்துவராக நான் அதை வந்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. அதனால் அது டாக்டர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த இடங்களுக்கும் பல மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்க வச்சுக்கிட்டா நல்லது. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.